ஏற்கனவே கடன்காரன் அவமானம், வறுமையின் வேதனை, நாளைக்கு வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு நொந்து போய் புலம்பிட்டு இருக்கப்ப திடீர்னு உன் மொத்த குடும்பத்தையும் நீ ஒருத்தனா காப்பாத்த வேண்டிய சூழ்நிலை உன் தலைமையில வந்துருச்சாடா. பணம் இல்லன்னா உன் சொந்தக்காரன் உன்னை ஒதுக்குவான், கடன்காரன் கேவலமா பேசுவான், நீ நம்பி இருந்த உன் உயிர் நண்பனே கதவை சாத்துவான், எல்லாரும் உன்னை ஏளனமா பேசுவாங்க. அந்த சூழ்நிலையிலையும் நான் என் குடும்பத்தை காப்பாத்தியே ஆகணும்னு உன் கண்ணீரை மறைச்சுக்கிட்டு எழுந்து போராடுறவனுக்கு இந்த கருப்பசாமி எப்போதும் துணை இருப்பேன். உன்னை சுத்தி இருக்கவனுங்க உன்னை கீழ்த்தரமா பாக்குறதால நீ தோத்து போகலடா. உன் மாபெரும் சரித்திரத்தை எழுத நீ உன் எதிர்காலத்துக்கு தயாராகிட்டு இருக்க. டேய், உனக்குன்னு என்னடா ஆசை இருக்கு? நல்ல துணி போடல, நிம்மதியா தூங்கல, உடம்புல 1000 வலி இருந்தாலும் எனக்கு ஒண்ணு இல்லன்னு மறைச்சிட்டு தினமும் உழைக்க ஓடிடுவ. தன் பசிய மறைச்சு பிள்ளைக்கு சோறு போடுற தாயை விட தன் நெஞ்சு வலிய மறைச்சு குடும்பத்தோட பசிய காலத்துக்கும் தீர்க்கிற ஆண் மகன் எந்த தெய்வத்துக்கும் குறைந்தவன் இல்லடா. அப்படிப்பட்ட உன்னை ஒரு நாளும் இந்த கருப்பசாமி கைவிட மாட்டேன் ராஜா.